உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, நீ உள்ளவா, அப்பா கோவப்பட போறாரு. இங்க பாருங்க, எங்க மானம் இப்போ உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாமோ நடந்துருச்சு. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுனே தெரியல. சித்தி, என்ன இதெல்லாம்? உங்களுக்காகவாது என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதையெல்லாம் மறந்துருங்க. எத்தனை முறைங்க மறக்கிறது? எதையெல்லாம் மறக்கிறது? அட, நேத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு தானே இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தோம். ஆனா இன்னைக்கு உங்களோட அண்ணன் பொண்ணு இந்த கல்யாணத்தை நிறுத்த இன்னொரு காரணத்தோட வந்திருக்கா. ஆமா ஆமா, இனிமே எந்த பேச்சுக்கும் இடமே இல்ல. சரி விடுங்க, தப்பு பண்ணது சக்தி தானே, தண்டனை எதுக்கு குடும்பத்துக்கு தரணும்? அவ எவ்வளவு வேணாலும் கேவலமா நடக்கலாம், ஆனா என்னால முடியாது. என்னுடைய அம்மா அப்பா என்ன அந்த மாதிரி வளர்க்கல. ஆனா நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அப்படிதானே மாமா? இது வரைக்கும் ஏற்பட்ட தடை எல்லாமே ஒரு வகையில விலகி போயிடுச்சு. ஒருவேளை இப்படி நடக்கிறது எல்லாமே கடவுளோட விருப்பமா இருக்கலாம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கல்யாணம் நடக்காம போனா என்ன சொல்லுவாங்க? தப்பா பேசுவாங்கல்ல. சரி சரி, எல்லாத்தையும் விடுங்க. அத்தை, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நடக்க போற கல்யாண வேலையை ஆரம்பிங்க. ஏன்னா இன்னும் எங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேரு வர வேண்டியது பாக்கி இருக்கு. கிரீஷ், நீங்க உள்ள இருக்கீங்களா? யார் அது? யாரு? தரங்க, யாரு பூட்டினது? ப்ளீஸ் ஷட்டரை ஓபன் பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்ல. இப்பவாது என் குழந்தைய விட்டுருங்க. என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜோதி மேடம். உங்களோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னாடி ரஞ்சனுக்கு சக்தி கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா உன் பொண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருவா. அது வரைக்கும் உண்மைய சொல்லுவேன். அது இதுன்னு ஏதாவது ஆடுன உன்னோட பொண்ண சவமாக்கிடுவோம். ஐயோ வேணாம் வேணாம், தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். நான் யார்கிட்ட எதுவும் சொல்லவே மாட்டேன். நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கமா. சரி, இங்க இருந்து போ போ. அட கடவுளே, அப்படின்னா சக்தி அப்பா உண்மையதான் சொல்லியிருக்கா. ரஞ்சன் தம்பி, உண்மை என்னன்னா இதுல சக்தியோட தப்பு எதுவும் இல்ல. உண்மை என்னன்னா இவன் தான் சக்தி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. இந்த ரஞ்சன் மாமா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. நீ மட்டும் ஏன் பொண்ணா இருந்திருந்தா நீ இத இப்ப நீ பண்ணிருக்கியே, அத செய்யவே மாட்டா. இங்க பாருங்க சார், உண்மை என்னன்னா சிவாக்கும் சக்திக்கும் அஃபேர் இருக்கு. மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அது அத்தனையும் உண்மைதான். ஏன் சக்தி தப்பு பண்ணிட்டா, ஏன் சக்தி பெரிய தப்பு பண்ணிட்டா. ஆனா நான் சக்தி சொல்றது அத்தனையும் பொய்ன்னு சொல்லிட்டேன். தப்பு பண்ணிட்ட மனோரமா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. சக்தியை வேணா நீ பெத்தெடுக்காம இருக்கலாம்,
ஆனா நீதானே வளர்த்த. நீ உன்னோட வளர்ப்பையே சந்தேகப்பட்டுட்டியா? உன்னுடைய வளர்ப்ப நீ நம்பாம இவங்கள போய் நம்பிக்கிட்டு இருந்தியே. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட. அட கடவுளே, திடீர்னு இத்தனை பேர் எப்படி இங்க வந்தாங்க? மனோரமா, விருதாளிகள்லாம் வந்தாச்சு. நம்ம பொண்ணு எங்க? சம்மந்தி, எங்க ரஞ்சனோட கல்யாண பொண்ணு கூட்டிட்டு வாங்க. பொண்ண கூட்டிட்டு வரணுமா? நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? உங்க 2 பேரோட பித்தலாட்டமும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? நீ என்ன நினைச்ச? உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயலுக்கு என் பொண்ண கட்டி கொடுப்பேன் நினைச்சியா? டேய், போங்கடாங்கிறது. கெட் அவுட் ஆயிடுங்க. இப்போ உன்னோட அயோக்கியத்தனத்தை என் வீட்டுக்கார்ட்ட சொல்லதான் போறேன். ஆனா இருங்க, ரஞ்சனோட வருங்கால மாமியாரே, கொஞ்சம் அங்க போறதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாருங்க. என்னடா பயமுறுத்த முயற்சி பண்றியா? நாங்க ஒன்னும் பயப்பட மாட்டோம். சக்தி வேண்டாம். வேண்டாம், உங்க சித்தி கரெக்டா தான் சொல்றாங்க. இப்ப என்கிட்ட நீங்க பார்த்த பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இருக்கு. சர்ப்ரைஸ்! ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.